அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. முன்ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்ட உடனே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவசர ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, விவரங்களை வழங்கலாம். டாஸ்மாக் மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் உள்ளிட்டவற்றில் மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஐஏஎஸ் அதிகாரி விசாகம் உள்ளிட்ட 7 பேர் மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று முன்தினம் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் தமக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் செந்தில் பாலாஜியினுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்திருந்தார். இந்த நிலையில் தமக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் அவரது வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் முறையிட்டார். இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் நாளைய தினமே செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை விசாரணைக்கு எடுப்பதாக தெரிவித்திருக்கிறது.